ஸ்டாண்ட் அப் ஃப்ரம் கில்ட். குற்ற உணர்விலிருந்து நீங்கள் எழுமணும். இன்றைக்கி ஆராதனையில் அழகாக பாஸ்டர் அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துவதற்காக அழைக்கலாம். நான் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண, நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கொள்கிறாங்க. பட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். வாட் இஸ் த பைபிள் சே? ஆண்டவர் இன்றைக்கி சில பேரை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? குற்ற உணர்வுகள்லேருந்து எழும்பும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பையனுடைய வாழ்க்கை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ரொம்ப ஆழமாக படிச்சிங்கன்னா ஒரு காரியம் புரியும். இந்த பையனுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சது. எதுக்குன்னா அப்பாட்ட திரும்பி வர்றதுக்கு. இல்லை, எத்தனையோ வாய்ப்புகள். எத்தனை வாய்ப்பு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? முதல் வாய்ப்பு எப்போ கிடைச்சி தெரியுமா? கையில் காசு காலியாச்சு பாருங்களேன். அப்பா அவன் என்ன பண்ணிடலாம், டே கையில் இந்த காசு முடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போகலாம், அவன் எழும்பி வந்திருக்கலாம். ஆனால் வரலை. அவன் தன்னுடைய கிரியை வச்சு, தன்னுடைய பலத்தை வச்சு எப்படி அந்த சிச்சுவேஷனை எப்படி பெட்டராக்கலாம், தான் இழந்தவைகளை எப்படி தானாக சம்பாதிப்பது, அதை அவனுடைய வாழ்க்கையில் அப்பாட்ட திரும்ப முடியாத காரணம் என்ன? ஒரு குற்ற உணர்வு. அப்பாவுடைய காசை நம்ம விரயம் பண்ணிட்டோமே, நம்ம எப்படி அந்த அப்பாவுடைய முகத்தில் முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் அடுத்தது போகிறான். இவன் அநேக நண்பர்கள்ட்ட போய் நிச்சயமாக கேட்டிருப்பான் உதவி. ஒருத்தன் உதவி செய்யலை. அவன் அப்பயாச்சும் அப்பாட்ட வந்திருக்கலாம். ஆனால் அது குற்ற உணர்வு விடவே இல்லை. அவனை இன்னும் கேவலமான காரியங்களுக்கு தள்ள ஆரம்பிச்சது. அடுத்தது போகிறான், போய் வேலையை தேடுறான். ஒரு வேலை கிடைக்கல. அப்பயாச்சும் அப்பாட்ட வந்திருக்கலாம், அப்பாட்ட வரல. எனக்கு தெரியும் கடைசியாக தான் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிருப்பான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ வேலை தெரியுமா? கடைசியாக பண்ணி மேய்க்கிற வேலை ஒருத்தன் தரேன்றாங்க. அதுவும் யார்? ரொம்ப சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார் பாருங்க. அவர் சொல்கிற போய் பண்ணிமை, அப்பயாச்சும் வந்திருக்கலாம். டே என் பண்ணி மேய்க்கிற வேலையாட என் தகுதின்னு அப்பா வீட்டு போகிறான். அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணி தெரியுமா? இன்னும் அவனை அதிலே இருக்க வைக்குது. கடைசியில் பார்த்தா அந்த பண்ணி மேய்க்கிற வேலையில் போய் நீ இருந்தா நான் சொன்ன மாதிரி சம்பளம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனால் அப்பாட்ட திரும்பி வந்திருக்கலாம், வரல. சாப்பாடு போட அவன் எதிர்பார்த்துலாம், சாப்பாடு போடல. அப்பயாச்சும் அப்பாட்ட வந்திருக்கலாம், அப்பாட்ட வரல. இந்த குற்ற உணர்வு அவனை தள்ளிக்கிட்டே இருக்கு. நீலாம் அப்பாட்ட வர முடியாது. நீ கடைசியில் பாருங்க, பன்றி தின்ற தவிடு கூட ஆசைப்பட்டானா, ஆனால் அது கூட கொடுக்கல. வேதம் சொல்லுது, பன்றி தின்கின்ற தவிட்டை தின்ன ஆசையாக இருந்தால் அதையும் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ தான் இவனுக்கு புத்தி தெளிஞ்சு இவன் எழும்புறான். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை பண்ணி தின்ற தவிடு கொடுத்துருந்தாங்கன்னா கடைசியில் அங்கே இருந்திருப்பான். பிகாஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் கில்ட். ஒரு குற்ற உணர்வுனுடைய வலிமை அதுதான். என்ன பண்ணும் தெரியுமா? உன்னை ஒரு நாளும் அப்பாட்ட திரும்பவே வைக்காது. நீ கடைசி வரைக்கும் நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு திரும்பி வர முடியாமல் உன்னை அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம குற்ற உணர்வே இருக்கக்கூடாதா? இல்லை, ரெண்டு இருக்குது. அதுதான், ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்று பாவ உணர்வு. இது ரெண்டுத்துக்கு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்ச தம்பி தங்கச்சி, குற்ற உணர்வு வேற, பாவ உணர்வு வேற. குற்ற உணர்வை தருவது சாத்தான். ஏன் தரான்னு சொன்னால், உன்னை அப்பாட்டந்து பிரிக்கிறதுக்காகவே தருவான். ஆனால் பாவ உணர்வை யார் தரான்னா பரிசுத்த ஆவியானவர் தராரு. அவர் எதுக்கு தராரு தெரியுமா? உன்னை திருப்பி அப்பாட்ட கொண்டு வர்றதுக்கு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு தவறை நம்ம செஞ்சிட்டோன்னு வைங்களேன், இந்த சாத்தான் என்ன பண்ணுவோம், அந்த தவறை சொல்லி சொல்லியே உன்னை இன்னும் பெரிய பாவியாக மாற்றிக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரியல, நான் இந்த பாதியில் போயிருக்கிறேன். நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கிறேன். நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம சர்ச்சில் கையை உயர்த்தி ஆராதிக்கலான்னு கையை தூக்குனா சாத்தான் சொல்லுவோம், ஆமாம் பெரிய பரிசுத்தவன் கை தூக்கிட்டார், போடுறா கையை கீழே அப்படின்னு. I don't know how many of you have gone through that. நீங்கள் எத்தனை பேர் அதில் போயிருக்கீங்க தெரில. நம்ம உடனே அந்த குரலுக்கு நம்ம பயந்து, நம்ம நீதிமான் இல்லை, நான் ஒரு பாவி அப்படின்னு நம்மள ஒரு குற்ற உணர்வுகள் தள்ளி நம்ம கையை கீழே போட வச்சுருவாங்க. ஆண்டவர் ஆராதிக்க விடவே மாட்டான். பிகாஸ் தட் இஸ் ஃப்ரம் த டெவில். ஆனால் பாவ உணர்வு என்ன தெரியுமா? உன் பாவத்தை உணர்த்துவார். ஆண்டவர் பாவத்தை உணர்த்தாமலாம் இருக்க மாட்டான். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறவர் கிடையாது. உன் பாவத்தை உணர்த்துவார். ஆனால் அந்த உணர்த்துறது எதுக்காக உணர்த்துவார்னா, உன்னை மீண்டும் அப்பாட்ட கொண்டு வரதுக்காக. உன்னை மீண்டும் அப்பாட்ட. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ உணர்வுக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர குற்ற உணர்வுக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த குற்ற உணர்வுக்கு பயந்து பயந்து பயந்து, நான் பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன். நான் நிறைய பேரோட பேசுகிறேன், சொல்லுவாங்க, அண்ணே நான் இந்த தவறை விடணும்னு நினைக்கிறேனே, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எவ்வளவு விடணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு நான் இன்னும் அதிகமாக செய்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் கில்ட். அது என்ன பண்ணணும்னா, நீ திருந்தணும்னு நினச்சா கூட, ஆமாம் இவர் பெரிய திருந்திட்டார், டே எனக்கு தெரியும்டா, நீ எத்தனை வாட்டி இந்த முடிவு எடுத்த, எத்தனை வாட்டி கை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போன, ஏதாவது திருந்தினியா நீ? இதை சொல்லி 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 என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை திரும்பவே விட மாட்டான். He will never let you come to God. தகப்பன் வீட்டுக்கு வரவே விட மாட்டான். உன்னை வெளியே தள்ளி வெளியே டோர் வெளியே நிற்க வச்சுருவான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உன்ட்ட பேச விரும்புகிறாரு. He wants you to stand up from the guilt. அந்த குற்ற உணர்வு எழும்பி பாவ உணர்வுக்கு நம்ம கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன். நான் தம்பி தங்கச்சி, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. Every saint has a past and every sinner has a future. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிறதுனால என்னமோ பிறக்கும் போதே பரலோகத்துலேருந்து அப்படியே தேவ தூதன் மாதிரி குதிக்கல.
ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு, அதே போல ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்றதை மறந்துடாத. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிற, நீ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கலாம், பட் God wants you to come back.